வா. என்னம்மா? ஜெயராஜ் எல்லாமே வாங்கிட்டு போகணும்ப்பா. ஐயரே. யாரு கூப்பிட்டா? இந்த பக்கம். என்ன 4 கோர் சைடு பெண்ட் ஆயிருக்கு? நேத்து ஒரு அபிஸ்து என் காலை மெரிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருந்தான். பார்த்து போக கூடாதா கேன என்ன ஒரே அடி கழுத்து கோணை ஆயிடுத்து. அதை விடுங்க, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன யோசிக்கிறீங்க? உன்னை ஏன்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிற? இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணணும். ரசீது இருக்கா? என்ன ரசீது? அனுமதி ரசீது ஆபீஸ்ல கொடுத்துருப்பாளே. நாங்களே இப்பதான் வரோம். சரியா போச்சு போங்க. அறநிலையத்துறையோட ரூல்ஸே தெரியாதா உங்களுக்கு? கல்யாணத்துக்கு 21 நாள் முன்கூட்டியே வந்து அப்ளிகேஷன் பாரத்தை ஃபில் பண்ணி தாசில்தார்ல ஒரு கையெழுத்தை வாங்கி கொடுத்துட்டு பணத்தையும் கட்டிவிட்டா அவ ஒரு ரசீதை கொடுப்பா. அந்த ரசீதை இருந்தாதான் கல்யாணத்தை பண்ண முடியும்னு யார் சொன்னா? இல்லாமலும் பண்ணலாம். மாங்கல்யத்தையும் மாலையை வாங்கிட்டு பின்னாடியே வாங்கும். போங்க வாங்கம்மா. எங்க அடிக்குது? ஒன் பை ஒன்னா வந்து பாருங்க. ஐயோ, நெசமாத்தான் வெறி ஏறிச்சு. ஹலோ, முதல்ல நீ யாருன்னு சொல்ற? உன் பொண்ணோட லவரோட அப்பன் பேசுறேன்டா. அவனுக்கும் அப்ப நான் தான்டா. அரே பாப் ரே பாப். ரொம்ப தப்பா பேசுறடா. உன்னை உருத்திரே மாக்கிடுவேன்டா. பின்ன என்னடா? அவன் உனக்கு பிறந்த பையனா இருந்திருந்தா என்னைக்கோ என்ன ஏதாவது பண்ணி இருந்திருப்பேன். ஊருக்கு பிறந்தவன் போல. அதான் இப்ப வரைக்கும் போன்ல மிரட்டிட்டு இருக்க. ஏய், நீ எங்க இருக்கன்னு சொல்றா. அங்க வந்து பழகிறடா போறடா. பாரிஸ் ஹவுசிங் போர்டு வந்து வக்கீல் வீடு எங்க இருக்குன்னு கேளு, சொல்லுவாங்க. இப்பவே வரடா. டேய் 10 நிமிஷத்துக்குள்ள நீ வரணும். நான் வெளியே கிளம்ப போறேன். நான் போனதுக்கு அப்புறம் வந்து போன் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்காத. இப்பவே கிளம்பிடுடா. கிளம்புடா. போன வை. பார்த்து போங்க பகவானே. படிக்கட்டு இந்த பக்கம் எப்படி வாங்க? கிளம்புடா. போங்க. தெரியாம கடல்ல போய் முட்டிக்கிறீங்க. ஏய், கடவுள். அவனை விடவே கூடாது. நம்ம யாரா? என்னடா மணி, புதுசா பைக் வாங்கி இருக்க போல இருக்க? ஆமா சாமி. நல்லா இருக்கு. சட்டை போடுறதுக்கு கூட வழி இல்லாம சுத்தின்னு இருந்தான். நான் தான் மொட்டை போடுற இடத்துல கூட்டு போய் வேலையில சேர்த்து விட்டேன். இன்னைக்கு ரசீதுக்கு மேலேயே மேல்படி வாங்கி புதுசா வண்டியா வாங்கிட்டான். நான் இன்னும் பழைய டிவிஎஸ் 50லயே சுத்திட்டு இருக்கேன். தலையெழுத்து. ரொம்ப வயிற்றுச்சல் புடிச்ச ஐயரானே. அவன் கல்யாணம் பண்ண விளங்குமா? வேற ஐயர் யாரா பார்க்கலாமா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுடா. யோ ஐயரே, இங்கேயே ஜம்க பண்ணிட்டு இருக்கமா? வாயா. சரி வாங்க போலாம். ஆமா. ஓ, வேற யாரும் எதுவும் வாங்கல போ. டாக்டர், வக்கீல் வீடு தானே? ஃபாலோ மீ. அட்ரஸ் கேக்குறதுக்கு முன்னாடி இவனே சொல்லிட்டு போறானே. பாய்ஸ், உள்ள பெரிய கேங்க ரெடி பண்ணி இருப்போம். பீ ரெடி. பீர் எல்லாம் ரெடியா தான் இருக்கு. பீர் குடிக்கிற டைம்ல அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டானா முதல்ல அவனை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லா குடிக்கிறோம். பீர் பாட்டில எங்கேயே போட்டு உடைக்கிறோம். நான் இங்க நின்னு கொஞ்சம் நிக்கிறீங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. இதுதான் ஓடு. இதுக்கு மேல போனா எனக்கு தான் அசிங்கம். இதுக்கு மேல போனா எல்லாருக்கும் அசிங்க அரைக்கு ஒரு கர்ம குச்சி விடுறேன். வாட உள்ள பஸ். டாக்டர் பார்த்து பத்திரமா புடிங்க. கச்சரா போறான். கடவுள் பூட்டிட்டு இருக்கு. கடவுள் போட போடுறான். பெல் அடிக்குது. வக்கீல் வேலையை என்கிட்ட காட்டானா? டேய், உள்ள தானே இருக்கான். ஓடுறா. கதுவை. டேய், அவன் இங்க தானே இருக்கான். ஒவ்வொரு ரூமா தள்ளிடா. போங்கடா. போங்கடா. சரிடா. கடவுள், அவனை பார்த்துட்டேன். எங்கடா? ஓ, இங்க.
டேய் உள்ள தள்ளுடா. யாரு ஆ? நான் ஒளிஞ்சிருக்கிறது தெரியுதா? பச்சையா தெரியுது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? தேடி வந்த வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பார்க்க வேண்டியதாகுது. ஓ பர்தாவா, நீ பையனோட அப்பா தானே, நீ எதுக்கு இங்க வந்து ஒளிஞ்சு நிக்கிற? இந்த இதை எடுத்து போத்திக்கோ. டேய் நம்ம தேடி வந்தது இவனை தாண்டா. போடா போடா போடா. சாவடிச்சுடா. தேடி வந்து அவன் இல்ல. போடா போடா போடா. நில்லு குருவே, நம்ம தேடி வந்தது பொண்ணோட அப்பனை, இவன் பையனோட அப்பா மாதிரி இருக்கிறான். டேய் உன்னோட அப்படம் பையனோட அப்படம் முதல்ல புடிடா அவன. டேய் என்ன ஓய் ஸ்பெஷல் தரிசனமா? மேல மேல போயிட்டு வாங்க. அறநிலைத்துறையில ஒரு டிக்கெட்டுக்கு 5 ரூபா தான். ஆனா இவன் ஸ்பெஷல் தரிசனம் சாமியை கிட்ட கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லி ஒருத்தருக்கு 500 ரூபாய் வாங்குறான். நங்கநல்லூர்ல பெரிய வீடு கட்டிட்டான். கிராம கூட என்ன கூப்பிடல. கூப்பிட்டா மட்டும்னா போய் வாழ்த்துவா போற, வயிறு தான் போற. சாமி எவன் வீடு கட்டின எனக்கு என்ன சாமி, நான் தாலி கட்டின டைம் ஆச்சு, வாங்க சாமி. கட்டுக்கோ வாங்க. ஒரு தடவை தப்பிச்சுட்டே இருக்கட்டும். இன்னைக்கு மாட்டான் அவனை செத்தாண்டா அவன். டேய் போன்ல யாருன்னு பார்த்து அண்ணன் சேசிகளா இருக்காருன்னு சொல்றான். ஹலோ ஹலோ, நான் சங்கு பேசுறேன். ஆ அண்ணன் இல்லையா? அது ஒண்ணு இல்லடா, ஆ, அண்ணனை அது எப்படிடா கருப்பு காப்பில கறந்த பால் மாதிரி வெள்ளையா புள்ள பிறந்தது? அண்ணனுக்கு தான் பிறந்துதான் இல்ல ஊர்ல இருக்கிற எவனுக்காவது பிறந்ததான்னு ஒருத்த கேட்டான். மாவன அவனை தான் விரட்டி சேசிக்கில போய் நிக்கிறாரு அண்ணன். ஏடா உன்னை சேசிகள தானே இருக்கிறான்னு சொன்னேன். இப்படி சொல்லி அசிங்கப்படுத்திடா. இதெல்லாம் முடிட்டுடா. உன்னை வந்து வச்சுக்கடா. உன்னை கவுன் போட்டு காஞ்சரிக்கு போய் காண்ட்ல இருக்கிறா. வெய் போன அப்புறம் கால் பண்றேன்.